வணக்கம் ராதிகா. திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் ஒன்றியம் கண்ணூர் கிராமத்தில் KDM என்ற தனியார் செங்கல் சோலை தொழிற்சாலை செயல்பட்டு வருகிறது. இந்த தொழிற்சாலையில் பணிபுரிவதற்காக கடந்த மாதம் சத்தீஸ்கர் மாநிலத்திலிருந்து ஒரு குழந்தை உட்பட 24 பேரை பணிக்கு அழைத்து வந்துள்ளனர். இவர்களை அழைத்து வருவதற்கு முன்பாக பார்த்தோம்னால் செய்யும் பணிக்கு ஏற்ப கூலி வழங்குவதாகவும் உறுதியளித்து தங்குவதற்கு இடம், உணவு உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தருவதாக உறுதியளித்த நிலையில் அழைத்து வந்த பிறகு 2000 ரூபாய் மட்டுமே கொடுத்துவிட்டு சுமார் ஒரு மாத காலமாக காலை 6 மணி முதல் இரவு 7 மணி வரை செங்கல் வேலையை செய்ய கட்டாயப்படுத்துவதாக சத்தீஸ்கர் மாநிலத்தை சார்ந்தவர்கள் தங்களது உறவினர்களுக்கு தொலைபேசி மூலம் தெரிவித்துள்ள நிலையில் அந்த மாநிலத்தின் அமைச்சர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் கண்ணூர் பகுதியில் உள்ள KDM என்ற செங்கல் சோலையில் கொத்தடிமையாக பணிபுரிந்து வந்த 24 நபர்களை திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் உத்தரவின் பேரில் பார்த்தோம்னால் திருவள்ளூர் கோட்டாட்சியர் ரவிச்சந்திரன் மற்றும் திருவள்ளூர் வட்டாட்சியர் பாலாஜி ஆகியோர் மீட்டு பேரம்பாக்கம் அருகே உள்ள அரசு பள்ளியில் அவர்களை பத்திரமாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதனையடுத்து அவர்களுக்கு தமிழக அரசின் சார்பில், அதாவது அந்த கொத்தடிமைகள் சட்டப்படி நிதியானது 35,000 ரூபாய் ஒரு வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டு அவர்கள் சொந்த மாநிலத்திற்காக அனுப்பும் பணியை தற்போது வருவாய்த்துறை அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக அந்த KDM என்ற தனியார் செங்கல் சேம்பர் மீது வருவாய்த்துறை சட்டத்தின்படி கொத்தடிமைகளாக வைத்திருந்ததற்காக வழக்கு பதிவுப்படும் என நமக்கு பேட்டியளித்த வருவாய் கோட்டாட்சியர் ரவிச்சந்திரன் அவர்கள் தெரிவித்துள்ளார். மேலும் இதேபோன்று திருவள்ளூர் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள அனைத்து செங்கல் சோலைகளிலும் ஆய்வு மேற்கொண்டு கொத்தடிமைகளாக கண்டறியப்பட்டால் அந்த செங்கல் உரிமையாளர்கள் மீது வழக்கு பதிவு செய்து கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். சரியா?